ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோட பேர் பிரிசிலா கேத்ரின். நம்ம சேனலில் வந்து மேக்கப் வீடியோஸ், ஹேர் கேர், ஸ்கின் கேர் எல்லா வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிம்பிள் மேக்கப் லுக் தான் நான் போட போகிறேன். இந்த ட்ரெஸ் வந்து நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா மிந்த்ராவில் வந்து ஆன்லைனில் வாங்கியிருந்தேன். இது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த கலர் காம்பினேஷன் எல்லோ வித் பர்பிள் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்து. வந்து ஒரு சிம்பிள் மேக்கப் லுக்கு, ரொம்ப ஹெவியாக அந்த ஃபவுண்டேஷன் கன்சீலர் அது எதுவுமே யூஸ் பண்ணாமல் வெறும் காம்பேக்ட் ஐலைனர், மஸ்காரா, லிப்ஸ்டிக் இதை வச்சு மட்டுமே நான் கிளம்பியிருக்கேன். யூஸ்வலாக இது மட்டும் தான் போடுவேன், வேறு எதுவுமே போட மாட்டேன். ஸோ நான் எப்படி கிளம்புறேன்னு சொல்லி நான் ஒரு சிம்பிள் ஒரு வீடியோ எடுத்திருக்கேன், அதை பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்கின்லாம் ப்ரெப் பண்ணி வச்சுட்டேன். மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன், மார்னிங் ரொட்டீன் ஃபுல்லாக முடிச்சுட்டேன். இப்போ நம்ம டேரெக்டாக வந்து மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். சன்ஸ்க்ரீன் போட்டதுக்கப்புறம் வேறு எந்த ப்ராடக்ட்டும் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக வந்து காம்பேக்ட் போட்டு ஃபேஸை செட் பண்ண போகிறேன். இன்றைக்கி வந்து கன்சீலர், காம்பேக்ட், ஃபவுண்டேஷன் எதுவுமே நான் போடுறதில்ல. டேரெக்டாக பவுடர் போட்டு ஃபேஸை மட்டும் செட் பண்ணிடுறேன். ஏன்னா வந்து சீக்கிரம் நான் கிளம்பணும். ஸோ என்னோடய சிம்பிளாக நான் கெட் ரெடி ஆகிக்கிறேன். இன்றைக்கி நான் என்ன எடுத்திருக்கேன்னா லாக்மியோட 925 ஃப்ளாலெஸ் மேட் காம்ப்ளெக்ஷன் காம்பேக்ட் இதுதான் எடுத்திருக்கேன். ஷேட் தெரியுதா? இதுதான் இதோட செகண்ட் காம்பேக்ட் பவுடர். இது ரொம்ப நாளாக இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாயிருக்கும். இதோட ஷேட் வந்து ஆப்ரிகாட் மேட், நல்லாயிருக்கும். டஸ்கி ஸ்கின்க்கு வந்து ரொம்ப சூட் ஆகும். இதை லைட்டாக எடுத்து போட்டாலும் போட்ட மாதிரியே தெரியாது. நல்லா லைட்டாக ஒரு மேட் ஃபினிஷிங் கொடுத்துக்கும். இந்த பவுடரோட மேல் பார்ட் வந்து எங்கள் கீழே வந்து உடஞ்சி போச்சு. பத்திரமா வச்சுருக்கேன், ஆனால் இப்போ இல்லை. ஸோ அவசரத்துக்காக இது மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். ஓகேவா? லைட்டாக காம்பேக்ட் மட்டும் போட்டு ஃபேஸ் செட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னதுன்னா காஜல். இது காஜலுக்கு நான் என்ன எடுத்துருக்கேன்னா லாக்மி தான். லாக்மியோட ஐகானிக் காஜல் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரிதா? இதை எடுத்து நான் யூஸ்வலாக வந்து இப்படி தான் போடுவேன். எனக்கு கீழே இழுத்து போடணும்னு ஆசையாக இருக்கும், பட் எனக்கு அப்படி போட வராது. இதுதான் என்னோடய ஈஸி டெக்னிக். இப்படி போடுறப்போ கீழே லைனுக்கும் கீழே வாட்டர் லைனுக்கும் மேலே இருக்க ஐலிட்ஸ் எல்லாத்துக்குமே கவர் ஆயிரும். சரிதா? ஐலைனருக்கு நான் என்ன எடுத்திருக்கேன்னா ஜுடியோவில் வாங்கினது. இது ஆல்ரெடி என்னோடய ஷார்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஜுடியோவில் வாங்கின ஐலைனர். இது நல்லாயிருக்கும். புதுசு இப்போ தான் வாங்கியிருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் எடுக்கிறேன். இது எப்படி இருக்குன்னு போட்டுருவோமா? எனக்கு இப்படி போட வரல, நான் கண்ணாடியில் பார்த்து போட்டு வந்துடுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம ஐலைனர் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மஸ்காரா யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஜுடியோவில் வாங்கினது தான். இதுவும் நம்ம ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லாயிருக்கு, குட்டியாக க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது எப்படி இருக்குன்னு போட்டுருவோம். யூஸ்வலாக மஸ்காரா போடுறப்போ வாய் வந்து இப்படி தான் இருக்கும் எனக்கு. இப்போ வந்து பழகி 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 வாயை மூடிட்டு பண்ணணுன்னு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஓகே, பட்டாச்சா? கீழே ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம ஐப்ரோ ஃபில் பண்ணிடலாம். அதுக்கு வந்து இந்த இது மேரி ஜோக்கோட வாட்டர் ப்ரூஃப் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணுறேன். இது சும்மா பக்கத்தில் ஒரு கடையில் வாங்கினது. இது சும்மா போட்டுக்கலாம். எனக்கு ஆக்சுவலி இந்த மாதிரி ஐப்ரோஸ் ஃபில் பண்ணவே பிடிக்காது. எனக்கு நேச்சுரலாகவே நல்லா தான் இருக்குமா, ஸோ அப்படியே போட்டுருவேன். இந்த வீடியோக்காக சும்மா ட்ரை பண்ணேன். இது வேணால் இப்படி வேணால் ப்ரஷ் மட்டும் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் வந்து ஈவனாக நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு லிப்ஸுக்கு என்ன நான் யூஸ் பண்ண போகிறேன்னா இந்த மேரி ஜோக்கோட லிப் லைனர் பென்சில் அண்ட் லாக்மியோட லிப்ஸ்டிக்கு, குஷன் மேட் லிப்ஸ்டிக். இது என்னோடய ஃபேவரட் கலர். ரொம்ப இந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து இது மேட்சாக இருக்கனால இந்த கலர் எடுத்திருக்கேன். இது ரெண்டையும் எப்படி போடுறேன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த லிப் லைனர் எடுத்து லிப் லைன் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி
லிப்பு வந்து நான் லிப் பாம் போட்டு மாய்ஸ்சர் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து நான் மேக்கப் போடுறதுக்கு லிப் வந்து காயாமல் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து டார்க் எனக்கு லைட் கலர் லிப்ஸ்டிக்கோட இந்த மாதிரி டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் என்னோடய ஸ்கின்க்கு வந்து அதுதான் ரொம்ப சூட் ஆகும். இந்த கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். இது எப்படி இருக்குன்னு போட்டு காட்டுறேன் கையில் பாருங்கள். சரிதா, நல்லாயிருக்கும். இந்த லிப்ஸ்டிக் வந்து நம்ம டஸ்கி டோனுக்கு எல்லாருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும் அது பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த லாக்மி லிப்ஸ்டிக், இதோட ஷேடு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதுவும் நல்ல ஒரு மாதிரி, இது எப்படி சொல்லுவேன், பர்பிள் ஷேடு நல்லாயிருக்கும். இது பாருங்கள், சரிதா, இது நல்லாயிருக்கும் போடுறதுக்கு. லிப்ஸ்டிக் போட்டால் தான் நம்ம ஃபேஸே வந்து நல்லா பிரைட்டாக காட்டும். ஸோ எனக்கு வந்து லைட் கலர் லிப்ஸ்டிக்ஸ் போடுறதோட இந்த மாதிரி டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் தான் ரொம்ப பிடிக்கும். இது நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கேன். அது ஒரு தனி வீடியோவை நான் போடுறேன். என்னோடய ஐஷேடோ பேலட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதுக்கு பதிலாக எனக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த லிப்ஸ்டிக் இருக்குல்ல, லைட்டாக இப்படி எடுத்து இங்கே கண்ணில் நல்லாயிருக்கும் இப்படி போடுறதுக்கு. இதான் வந்து எனக்கு அவ்வளோவா ஐஷேடோ போட தெரியும், இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எடுத்து இப்படி கண்ணில் போட்டு விட்ருப்பேன். நல்லாயிருக்கும் இந்த ஷேடு பார்க்குறதுக்கே. சரிதா, இந்த ஒரு ஸ்டட்டு ஒன்று நான் போட்டிருக்கேன். இது ரொம்ப அழகாக இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக இருக்கும், ஆனால் பட் நல்லாயிருக்கும். இது ஆக்சுவலி இதை வந்து எங்கள் அம்மாவோடது, அவங்களோட எடுத்து இன்றைக்கி நான் போட்டிருக்கேன். எனக்கு இன்னும் பெருசாக போட பிடிக்காது, ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். சரி, இந்த ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லா சூட் ஆகுமேன்னு இதை எடுத்து போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஹேர் செட் பண்ணிடலாம். நான் வந்து இப்போ நேற்று தான் தலை குளிச்சிருந்தேன். ஹேர் வந்து இன்றைக்கி எனக்கு இன்னும் செட் ஆகலை, சுருண்டு சுருண்டு இருக்குது. என்கிட்ட ஸ்ட்ரைட்னர் எல்லாமே எங்கள் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அன்றைக்கி நான் எதுவுமே பண்ண போகல, லைட் ஜஸ்ட் கோம் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுற போகிறேன். இந்த குர்த்தி வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட். இது எங்கே வாங்கினேன்னா மிந்த்ராவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து சரியாக தெரில, நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இல்லாட்டி பக்கத்தில் வந்து இமேஜ் நான் போடுறேன் பாருங்கள், லிங்க்கு கீழே கொடுக்குறேன். ரொம்ப அழகாக சாஃப்டாக இருக்குது. அதாவது ஃபங்க்ஷனுக்கு எங்கேயாச்சும் போகிறதெல்லாம் போட்டுக்கலாம். இதோட மெயினாக வந்து இந்த கலர் காம்பினேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லோ வித் இந்த பர்பிள் வைன் கலர் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. டஸ்கி ஸ்கின்னில் இருக்கவங்களுக்கு ரொம்ப சூட் ஆகும். ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு டீப் வீ நெக் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து வீ நெக் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கனால ஸோ இது நல்லா இருக்குது. பட் ரொம்ப டீப்பாக இருக்கனால கொஞ்சம் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி இருக்குது. உள்ளுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கிளாத் இருக்குது. அது நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதை லைட்டாக வச்சு மேலாப்பில் ஸ்டிச் பண்ணிடலான்ட்டு இருக்கேன். பேண்ட்டும் வந்து சேம் எல்லோ கலர் தான் கொடுத்துருக்காங்க. இந்த எல்லோவில் வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன், ஒரு ஒயிட் பூ மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப நல்லா இருக்குது, க்யூட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. மெயினாக வந்து இதோட என்னன்னா இந்த ஷால் தான். இந்த ஷால் கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. பார்த்தீங்கன்னா அழகாக இருக்கும். ஷால்லையுமே இந்த மாதிரி ஒயிட் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்கு பாருங்கள். இந்த பார்டர் ரொம்ப அழகாக இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. அதனால தான் பாரு, இது அவ்வளோவா யாரும் பர்ச்சேஸ் பண்ணாத மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ எப்படி இருக்குன்னு வாங்கி ட்ரை பண்ணலாமேன்னு பார்த்தேன், நல்லாயிருக்கு. நான் வந்து எஸ் சைஸ் தான் வாங்கியிருந்தேன். கீழே லிங்க் வேணால் கொடுக்குறேன் பாருங்கள். இன்றைக்கி நான் பெருசாக வேறு எதுவுமே போடல. லிப்ஸ்டிக், இந்த லிப்ஸ்டிக்கே வந்து ஐஷேடோவை போட்டிருக்கேன். ப்ளஸ் இந்த ஒரு ஹெவி இயரிங் இது போட்டனால கழுத்துக்கு எந்த இதுவும் போடல. இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் ஏதாச்சும் பேசுகிற மிஸ்டேக் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணுறதுனால என்னோடய டங்க் வந்து ரொம்ப ஸ்லிப் ஆகுது, நிறைய குளறி பேசுகிற மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து நான் கண்டிப்பாக கரெக்ட் பண்ணிக்கிறேன். Bye. See you on next video.